இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப ஜெயக்குமார் தனசிங்கம் கொன்னவங்களும் வேங்கவேல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. சொல்லுங்க. நடமாடலையா இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடாது அவங்க வந்து செய்யாம நடந்துருச்சா? இல்ல போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க அண்ட் வந்து பாண்டே வந்து உங்களுக்கு துப்பு கொடுக்கணும் எனக்கு புரியவே இல்லை. இல்ல நீங்க தானே சொன்னீங்க நடமாடிட்டு இருக்காங்க. நடமாடலன்னு சொல்லுங்க, அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிருங்க. யாருமே இல்லாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, திருச்சி என்ஐடியில வந்து ஒரு அத்துமீறல், வால்பாறையில ஒரு அத்துமீறல், கிருஷ்ணகிரியில மாணவிகள்கிட்ட என்சிசி அத்துமீறல், தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். ஒன்ன மிதிப்பேன். அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. அது வந்து ஓடிட்டே இருக்குது. 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? நீ குஜராத்ல இருந்து வருது, அதானிட்ட இருந்து வரலாம் திரும்பி சொல்லிடுறாங்க. நான் சொல்லல, இது எங்க இருந்து வருதுன்னு. பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வந்து வச்சுக்கலாமே என் ஊர்ல. பக்கத்துல வந்து பாலியல் வன்முறை நடக்குது. அப்ப நான் என் வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? இல்ல கூட்டாட்சி தத்துவம்னா சார் சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட இருக்கு சார், கூட்டாட்சியில இல்ல. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதைப் பொருள் நடக்குன்னா அது நான் பொறுப்பு. அதுக்கும் நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பு. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். ஆனா அந்த போதைப் பொருள், இந்த போதை வஸ்துக்கள் எங்க இருந்து வருது? எந்த போர்ட் மூலியமா வருது? நான் தான் சொல்ல சார், குஜராத்ல அதானி போர்ட் மூலமா அங்க இருந்து வந்துருச்சு. அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்குள்ள வராம இல்ல இல்ல. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஆனால் இதை ஊக்குவித்து மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் என்னென்னவோ வச்சுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் தடுப்பு இருக்கு, இதே கடலோர காவல்படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? அவங்க என்ன செய்றாங்க? சார் எவ்வளவு நேரம் ஆச்சு சார் நீங்க தூங்கி இங்க வந்து? என்ன மேன் ஊரு போற அமைதியா இருக்கிறத நினைப்பா உங்களுக்கு? நீங்க பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லோருக்கும் உண்டு. இதை வந்து கடந்து போயிட முடியாது. யாருன்னா ரசிப்பாங்களா? மாநில அரசு தவிர. மாநில அரசுங்க இருக்கு. ஐயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்டுல என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு. இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்கன்னு. உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அரசு செய்தால் நாங்கள் வரவேற்கிறோம். ராமர் கோயிலா, முருகன் மாநாடு நடந்த கோயிலா இருந்தா இல்ல. ராமர் கோயிலுக்கு அழைப்பு வந்த போதும், ராமர் கோயில் பத்தி சொன்ன போதும், ராமர் கோயில் அந்த ஜாதி இருக்கா அந்த ஜாதி இருக்கா எல்லாம் கேட்டுட்டு இருந்த போதும் நாங்க ஒன்னும் சொல்லலையே. காங்கிரஸ் கட்சி ஒண்ணு சொல்லியா? இல்ல இது அரசியலாக்குறாங்க. பிரதமருக்கு என்ன வேலை சார்? அமைச்சருக்கு என்ன வேலை? பிரதமருக்கு என்ன வேலை? அமைச்சருக்கு என்ன வேலை? நம்ம அமைச்சருடைய துறை அறநிலையத்துறை. என்னை விட்டுருங்க. ஆசிரியர் வீரமணி சொல்றாரு அறநிலைத்துறையா கணக்கு வழக்கு பார்த்தியா ஓரமாக்க. இது அவர் பயன்படுத்தின அவருடைய கருத்து. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா.
உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். திராவிட கழகம் திக என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். நாங்க கடவுள் நம்புறப்பலாம் கிடையாது. எங்க நாங்க எல்லா இறைவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம், இல்ல கும்பிடுவோம், முருகரையும் கும்பிடுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் நமோ நாராயணா. எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்க புறன்பட்டோம்? அதானிக்கு அம்பானிக்கு தொழிலதிபர்கள் முன் வரிசை. பிறந்து வளர்ந்து அயோத்தியிலே இருக்கிற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அடிக்கல் நாட்டு விழா அழைப்பில்லை. இப்ப அப்புறம் தலித் தலைவரா இருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பிஜேபிக்கு 3 முறை தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஒரு முறை சிறுபான்மையினர், ஒரு முறை பட்டியலிட்டவர், ஒரு முறை பெண் அண்ட் பழங்குடி. நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சிறுபான்மை தலைவர்களை ஜனாதிபதி ஆக்கணுமா இல்லையா? எல்லாரையும் ஆக்கிருக்கீங்க சார். எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஜாதியிலும் இருப்பாங்க. அது வந்து 10ல் 1. நான் சொல்றது 100% ஸ்ட்ரைக் ரேட். 3 பேர் தான் வாய்ப்பு. 3லயுமே யாரை கொண்டு வந்தாங்க? ஒரு பட்டியலினம், ஒரு பழங்குடியினம், ஒரு சிறுபான்மையினர். அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறீங்களா? யாரு சுதந்திரமா நடமாட விட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா தெரியும் சார். அது என்ன சார்? நல்லா தெரியும். அதுல எத்தனை ஓபிசி வந்து செயலாளர்களா இருக்காங்க நாடாளுமன்ற வளாகத்துல? எத்தனை பேர் இருந்தாங்க காங்கிரஸ்ல? ஒரு பட்டியலினத்தவர் அகில இந்திய தலைவரா இருக்கார், ஒரு பட்டியலினத்தவர் மாநில தலைவரா இருக்காரு, சரிங்களா? ஆனா இன்னைக்கு முக்கியத்துவம் யாரு கிடைக்குது? மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி. நீங்க சொல்லுங்க, எங்கள் தலைவர் நீங்க மல்லிகார்ஜுன கார்கே சொல்றீங்களா, ராகுல் காந்தி? மல்லிகார்ஜுன தான் சொல்றோம். ஏங்க மனசாங்க அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ராகுல் காந்தியோட அப்பா வயசு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு. அவர் 9 முறை வென்றவர், சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் அவ்வளவு வென்றவர். ராகுல் காந்தி வர வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கிறார், உட்கார மாட்டாரு. இவ்வளவு கொச்சைப்படுத்தி தயவு செய்து பேச சார். நான் வீடியோ ஒரு நிமிஷம் சார், நான் ப்ரூஃப் காட்டுறேன். சில பேரால வந்து நிற்பதற்கு மகிழ்ச்சியா நிற்பாங்க. என்ன பாத்தீங்களா, உட்கார சொன்னா உட்காரவே மாட்டேன். நான் எவ்வளவு நேரம் கார்ல உட்காந்துருக்கோம், வீட்டுல உட்காந்துருக்கோம், எல்லாரும் உட்காந்து தான் இருக்கும். நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நிக்கிறோம். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஒரு தேசிய கட்சியா காங்கிரஸ் பார்வை. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை. ராஜீவ்காந்தி ஒரு தேசிய கல்விக் கொள்கை இதற்கு முன்னாடி கொண்டு வந்தார், 80களில் கொண்டு வந்தார். அப்ப அவர் கொண்டு வரும்போது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மும்மொழி கொள்கை தான் அன்னைக்கு வந்துச்சு. மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய இணைப்புல வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. எது இந்தி திணிப்பு? ஏற்கனவே பல படிநிலைகளை தாண்டி கல்வியில குறிப்பா விளிம்பு நிலை மக்கள், மலைவாழ் மக்கள் இன்னைக்கு தான் ஒரு படி எட்டி மேல வைக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது அதுக்கு எதிராக இருக்கு. எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருக்கு? என்ன சார் பெரிய பெரிய ஆமா சார், சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. புதிய எஸ்சி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? எம்பிசி படிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. படிநிலைகள்ல பிரச்சனை. சரி, நான் கேட்கிறேன், நீதி அரசர் முருகேசன் ஆகட்டும், 17 உறுப்பினர் கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க. ஏன் இதை எதிர்க்கிறாங்க? இது கூடாதுன்றாங்க. தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறாங்க. எப்படி? தமிழ்நாடு அரசு எதிர்க்க சொல்லிச்சு, எதிர்த்தாங்க. இப்ப சென்னை மாநகராட்சி பிரெஞ்சு கத்துறேன்னு சொல்லுது. அது 3 மொழியில வராதா? பிரெஞ்சு வந்து தமிழ்லயே சேர்ந்து. நீங்க தானே சொன்னீங்க எனி லாங்குவேஜ்னு மோடி சொல்றாரு அப்படின்னு. அப்ப ஏத்துக்க வேண்டியதானே? இல்லையே, அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நான் சொல்லுங்க. என் மகளுக்கு பிரெஞ்சு தெரியும், பிரெஞ்சு தெரியும். பிரமாதம். நான் நாட்டாமை பண்ணக்கூடாது, ஹிந்தி படிச்சே ஆகணும், கட்டாயம் ஹிந்தி. நான் பர்சனலா போக கூடாது. ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன், உங்களுடைய மகள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சாங்களா? ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான் அது. மாநகராட்சி கவர்மெண்ட் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். மாநகராட்சி பள்ளிகள் குட்ஷெப்பேடை விட, சர்ச் பார்க்கை விட, லேடி வெலிங்டனை விட நம்பர் 1 சென்னை மாநகராட்சி பள்ளி கூட ரிசல்ட்ல வந்திருக்கு. ஏன் சார் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க மாட்டோம்? அங்க இடம் இல்லையே. எங்க இடம் இருக்கு? அங்க தானே சீட் கிடைக்கல. ஏன் சார் என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். சீட்டு கிடைக்காதுன்றத எங்கெங்க வீடு அருகாமையில் இருக்கு அந்தந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து. அருகாமையில மாநகராட்சி பள்ளிகளே இல்ல. அங்க இருந்தா தானே சேர்க்க முடியும். இல்ல, நம்ம சுற்று வட்டம் 5 கிலோமீட்டர்ல பள்ளிக்கூடமே இல்ல. இங்க பாருங்க, அது அவருடைய விருப்பம். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அது என்ன படிக்க எங்க வாய்ப்பு இருக்கு நான் கேக்குறேன் சார். அரசு பள்ளியில சார் 2 விஷயம் தான் சார். இருமொழி கொள்கை என்றது கோட்பாடோட இருக்கு. பிரெஞ்சு வந்து இருமொழியில வருமா, மும்மொழியில வருமா? வெயிட்.
ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.